வணக்கம் ஜெம் மக்களே, நான் உங்கள் பையன் மனோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க மக்களே? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஓகே, ஷோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தத்துவத்தோடு ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? என்ன தத்துவம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இளைஞர்களின் மன உளைச்சலுக்கு என்ன காரணம் தெரியுமா? வேற என்ன, மதிப்பெண்ணும் மதிக்காத பெண்ணும் தான். எப்படி செம்மல்ல? சரி, ஓகே. நான் உங்களுக்காக இன்னைக்கு நிறைய கண்டென்ட் நியூஸ், அந்த கரண்ட் நியூஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்கேன். டீ கடை ஃபுல்லாக பன்னு, நம்ம ஷோ ஃபுல்லாக ஃபன்னுக்கு நான் கேரண்டி. ஷோ வாங்க ஷோவுக்குள்ளே போகலாம். தங்கின்னு சொன்னதுனால லுங்கி மடித்து கட்டிட்டு மங்கி மாதிரி சண்டை போட்டிருக்காரு நம்ம நான் தனி கட்சி பொய்யலகன் சீமான். ஐயோ சாரி உங்களை பற்றி பேசும்போது மட்டும் கொஞ்சம் வளரிடுறேன். இப்போ கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள். நாம் தமிழர் கட்சி சீமான், ஓகேவா? ரொம்ப மேடையர் சண்டை போட்டிருக்காரு. சரி, ஓகே. என்ன கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, உன்னை கேட்டு தண்ணி குடிக்கணுமா? உன்னை கேட்டு தான் ஒன்று கிடைக்கணுமா? நீ சங்கி, உங்கள் அப்பா சங்கி, குடும்பமே சங்கிடா. ஐயோ அப்படின்னு நான் சொல்லிங்க. நீங்களே பாருங்கள் யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு. உன்னை கேட்டு தான் தண்ணி குடிக்கணும், உன்னை கேட்டு தான் நான் ஒன்று கிடைக்கணும் மேடம். மூட்டை பேசுறதுக்கு எதில் என்ன போய் சுவத்துல நாக்க தேய்ச்சி நக்கிட்டுறா நாயே. எப்படி நீ சந்திக்க வெறி வருதா இல்லையா? என்னை கேட்காம எப்படிங்க நீ என் பொண்டாட்டி கைப்பிடிச்சிருக்கலாம் மாதிரி பித்தறான். வெறி ஆகுதா இல்லையா? எனக்கு தெரியும்டா என்ன செய்யறதுன்னு. நான் ரஜினிகாந்த் ஐயா வச்சு சந்திச்சதுனாலே RSS ஆயிட்டாரு, சங்கி ஆயிட்டாரு, அப்படியே போயிட்டாரு. அப்ப காலையில மகனும் மாலையில நீங்களும் போய் மோடி சந்திக்கும் போது அங்க சங்கி வரலையோ? அது சங்கி இல்லையா? சதுரங்க விளையாட்டா ஐயா வாங்க, கேலோ இந்தியாவா ஐயா வாங்க, அங்க சங்கி இல்ல, அங்க சங்கி இல்ல. ரகசியமானது காதல் அப்படின்னு ஒரு பாட்டு எல்லாரும் கேட்டிருப்பீங்க. ஆனால் ரகசியமானது காதல் மட்டும் இல்லை, கேமராவும் தான். ஏன்னா எங்கே பார்த்தாலும் குட்டி குட்டி கேமரா வச்சு ரொம்ப அசிங்கப்படுத்துகிறானுங்க நம்ம தமிழ்நாட்டையே. நம்ம நாட்டில் குழந்தைங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பார்த்தா குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, வயசான பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. நாடு ரொம்ப நாசமாக போய்கிட்டு இருக்குதுங்க. அப்படி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போல்லாம் ஒரு சில்லற பசங்க என்ன பண்ணிக்காங்கன்னா, குட்டி குட்டி கேமரா கண்டுபிடிச்சி எங்கெங்கேயோ வச்சு என்னென்னமோ பண்ணுறானுங்க. ஸோ என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வீடியோக்குள்ளே பாருங்கள். சாதாரணமாக இருக்கிற இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டுக்கு கீழே யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு ரகசிய கேமரா ஒன்று இருக்குது. இப்போ நீங்களே பாருங்க, இந்த ஹோல்டரில் இருக்கக்கூடிய இந்த சின்ன ஓட்டைக்குள்ள தான் கேமரா இருக்கு. அதுவும் ஃபுல் ஹைஸ்டியில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி 3 விதமான ரகசிய கேமராக்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரகசிய கேமராக்கள்ல இருந்து நாம எப்படி பாதுகாப்பாக இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதனால வெளியிடங்களில் அதிகமாக தங்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை காட்டுங்க. குறிப்பாக இந்த வீடியோவை உங்கள் வீட்டில் உள்ள பெண்களுக்கு கண்டிப்பாக காட்டுங்க. இப்போ இந்த ரகசிய கேமராவில் ரெக்கார்டான ஒரு கிளிப்பிங்கை நாங்கள் போடுறோம். அது எப்படி ரெக்கார்ட் ஆயிருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. இப்போ நம்ம இந்த ஹோல்டரை கலட்டி இதுக்குள்ள கேமரா எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ஹோல்டர் பார்த்தீங்கன்னா சாதாரண ஹோல்டர் தான். ஆனால் அதை பின்புறமாக திருப்பி பார்த்தா தான் அந்த கேமராக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த சின்ன ஓட்டைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கேமராவை மாட்டி வச்சிருக்காங்க. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே சின்னதாக இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும், என்னோட விரலோட தடிமனை விட ரொம்பவே சின்னதாக இருக்குது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இந்த பல்புக்கு கொடுக்கக்கூடிய பவரையும் அதுக்கப்புறம் இந்த போர்டுக்கு வரக்கூடிய பவரையும் டேரெக்டாக கரண்ட்டில் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த போர்டு பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வர அந்த 230 வோல்ட் ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணி கேமரா போர்டு கொடுக்குது. இந்த கேமரா போர்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த டிவைஸை ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி மொபைல் மூலமாக எங்கிருந்தும் லைவாக பார்க்குற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ பெண்களே என்ன பண்ணோம், நீ கொஞ்சம் தயவு செஞ்சு உஷாராக இருங்க, ஓகேவா? லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குது. அதாவது என்னன்னா சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு. ஆனால் நம்ம சொந்த வீடு கட்டுறதுக்குள்ள நம்ம சொந்தக்காரங்களாம் சொந்த வீடு கட்டிட்டு போயிடுறாங்க. எப்படி சேமல்ல? ஓகே, வீட்டில் சோஃபா இருக்குதான்னு பார்க்கறதோட வீடு கொஞ்சம் சேஃபாக இருக்குதான்னு பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா தரங்கம்பாடியில் நேற்று பெஞ்ச கனமழையால் 3 ஃபேமிலி கூட்டியிருக்க வீடு அப்படியே சுக்குநூறாக உடஞ்சி போயிருச்சு. ஹவுஸ் ஓனரோட அலட்சியத்தால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. தரங்கம்பாடியில் இருக்கிற இந்த வீடு 150 ஆண்டுகள் பழமையான பிரம்மாண்ட வீடு. ஃபுல்லாக புயல் மழை வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? வீடு ரொம்பவே மோசமான கண்டிஷனில் இருக்குது. எப்போ வேணால் இடிஞ்சு விடலாம் மாதிரி இருக்குது. அதனால் வீட்டை இடிச்சிருங்க அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஹவுஸ் ஓனரு காதலே போட்டுக்கலைங்க. இந்த வீட்டில் ஆல்ரெடி 3 ஃபேமிலி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் இந்த பிரம்மாண்ட வீடு கண் இமைக்கும் நேரத்தில் சுக்குநூறாக உடஞ்சி விழுந்துச்சு. ஹவுஸ் ஓனரு, ஒன்று வீட்டை பராமரிங்க, இல்லைனா வீட்டை அப்படியே நிராகரிங்கப்பா. கொரோனா அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? லீவா? அதுக்கும் மேலே. அதெல்லாம் எக்ஸாம் ஹால் பாஸா? அதுக்கும் மேலேனா என்ன? சீனா தான் ஞாபகம் வருவாங்க. கொரோனா அப்படின்னா அவங்க சீனா தான் ஞாபகம் வராங்க. நம்ம சீனா என்ன வேலை பண்ணாங்கன்னா வீணா ஒரு வேலை பண்ணாங்க. அப்படி பண்ணி தான் கொரோனாவை பரப்பிட்டு போயிட்டாங்க.
என்னப்பா நீ இப்படி பண்ணுறீங்களாப்பா? ஆமாம் இப்போ ஏன்னா இது ஞாபகப்படுத்துகிற அப்படின்னு தான் கேட்குறீங்க. ஆமாங்க, சீனாவில் பார்த்தீங்கன்னா புதுசு ஒரு ஃபுட்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது என்ன ஃபுட்டு அப்படின்னு என் வாயால் எப்படி சொல்லுவேன்? அந்த கொடுமையை நஞ்சை கல்லாக்கிட்டு வீடியோ போடுறேன், நீங்களே கொஞ்சம் பாருங்கள். சீனாவில் உள்ள ஒரு ஹோட்டலில் பீட்சாவை ரெடி பண்ணி அது மேலே தவளை ஒன்றை பொரித்து நடுவில் போட்டு அதுக்கு மேலே 2 அவித்த முட்டைகளை அறுத்து கண்கள் போல் அலங்கரித்து இருக்கிறார்கள். இதுக்கு பேர் தான் தவளை பீட்சா. ஏன்டா டே, மூக்கில்லாதனால எதை வேணால் சமைச்சு சாப்பிடுங்களா நீங்கள்? ஏன்டா அடி பண்ணுறீங்க? ஓகே அட்டா பாவிகளா, பீட்சாக்கு உண்டான மரியாதை போச்சுடா உங்களால். என்ன பெரிய தவளை பீட்சா? அக்கா மேலே கப்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மண்டபத்திரம். திவ்யா 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 போயிடலாம் அப்படின்னு நம்ம தனுஷ், என் தலைவன் தனுஷ் ஒரு மேடையில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா அப்படின்னா யாருக்கு கூட பிடிக்காதுங்க, நாய் பூனை கூட தான் அம்மானா பிடிக்கும். அதே மாதிரி தாங்க குழந்தைங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் பிடிக்காதுங்க, நாய் பூனை கூட தான் குழந்தைங்கன்னா பிடிக்கும். குழந்தைங்க அப்படின்னா எல்லாருக்கும் பிடிக்கும். விரல் எடுத்து வாயில் வச்சா கடிக்கும், அடிக்க போனால் ஐயோ அழுக மாதிரி நடிக்கும். அப்படியேப்பட்ட சேட்டை பிடிச்ச குழந்தைங்கள கொஞ்சம் பார்த்துடலாமா? வாங்க பார்ப்போம். எங்க அம்மா தான் அது ஒண்ணு Dress எடுக்க தெரியாது. ஏதோ நான் கிரியேட்டிவ் மைண்டோட எழுதுறத அழகா டிசைன் போட்டு கொடுத்துறேன். எப்படி சூப்பரா இருக்குதா? போடா போதேன்னு உங்க 2 பேரும் இன்னொரு புள்ளிய பெத்துக்க சொன்னா இவனுக்கு சுத்தல பங்க் கேக்குறீங்களா? கையடே, நீங்க அவன நான் குப்பையில போட விட மாட்டேன். ஏய் தாய் கேள்வி விட அவனே. எப்படி பயங்கரமா சேட்டை பண்றாங்கல்ல, இங்க மட்டுமா சேட்டை பண்றாங்க? அது மட்டும் இல்லாம அனிமல் படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த அனிமல்ஸே படம் காட்டுறதை பார்த்துருக்கீங்களா? இதோ பாருங்க. கார்த்திகை மாத பணிமா நாடி நேரமெல்லாம் சினிமா. ரீசெண்டாக எங்கே பார்த்தாலும் மம்முட்டி சேட்டா அப்படின்னு பேட்டா வாங்காத என்ன சேட்டான்னு சொல்லி ரொம்ப வெறுப்பேற்றுறாங்க. அட எங்கே பார்த்தாலும் இவங்களோட ரீல்ஸ் தாங்க, இவங்களோட அடா ஒட்டி தாங்க முடியல. ஏற்கனவே மின்னலே அப்படின்ற அந்த சாங்கோட வைப்லேருந்து வெளியே வராமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன். நம்ம அதுக்குள்ளே நம்ம வருத்தப்படாத வாலிபர்த்தங்க எஸ்கே என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த படத்துக்கு பூஜை போட்டாரு. ஆமாங்க, அது என்ன படம், என்ன பூஜை, யார் டைரக்டர், யார் ஹீரோயினி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? கொஞ்சம் வீடியோ பாருங்க வாங்க. ஏன் நம்ம SK24 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டான் ஃபேம் இருக்காரு பார்த்தீங்களா, சிபி, அவர் தான் வந்து டைரக்ட் பண்ண போறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து தொடங்க போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பூஜா செரிமனி வந்து பண்ண போகிறதா வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பூஜா செரிமனியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாப் செலிபிரிட்டிஸ் வந்து கலந்துக்க போகிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம SK சாருக்கு டான் படம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெரியர் பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு டைட்டில் என்ன வைக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா பாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியால வந்து சுத்திட்டு இருக்காங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பேஷன் ஸ்டுடியோஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. இன்னப்பா வீட்டுல ரொம்ப போர் அடிக்குது, ஏதாவது படம் ரிலீஸ்னா செம்ம ஜாலியாக நல்லா பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க? ஓகே, இதோ உங்களுக்கான அப்டேட்டு. வரும் வெள்ளிக்கிழமை நவம்பர் 29ஆம் தேதி என்னென்ன படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி வாங்க பார்த்தரலாம். ஆர்ஜே பாலாஜியோட சொர்க்கவாசல் படம். இது ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் மூவி. ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக வேற லெவல் இருந்துச்சுல. ஓகேங்க. சித்தார்த்தோடைய மிஸ் யூ, இது ஒரு ரொமான்டிக்கான காமெடி மூவிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவராஜோட பைரதி ரணதல். இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நிறைய டப்பு சம்பாதிக்க போதான்னு பார்ப்போம். இந்த படங்களெல்லாம் தொடர்ந்து மாயன் ஒரு ஃபேண்டாஸ்டிக் வார் மூவி, பரமன் ஒரு ட்ராமா மூவி, சாதுவன் ஒரு ஆக்ஷன் மூவி, சைலண்ட்னா ஒரு த்ரில்லர் மூவி, இந்த மாதிரி நிறைய படங்கள் வீக்கெண்ட் வரப்போது எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம உலகநாயகன் கமல்ஹாசனோட கண்மணி அன்போடு காதலன், அதாவது குணா படம் ரிலீஸ் ஆக போகுதுங்க. அது ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. என்ஜாய் பண்ணலாம் வாங்க. இந்த வீக்கெண்டை ஃபுல்லாக சும்மா மஜாவாக இருக்க போகுது. அறிவை தீட்டுறதுக்கு அறிவியல் கொஞ்சம் தேவை. ஓகேங்களா? அதனால் நான் கொஞ்சம் அறிவியல் எடுத்து மிக்சிங் பண்ணி ஒரு டம்ளரில் போட்டு உங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன். அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புளி மரம் மிஸ்ஸஸ் வேப்ப மரம். இதில் என்னடான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, புளி மரம் புளி கொடுக்கும், வேப்ப மரம் வேப்பம்பூ கொடுக்கும், வேப்பம் பழம் கொடுக்கும். ஆனால் பனை மரம் பணம் கொடுக்குமா? கொடுக்காது. அப்புறம் எதுக்கிட்ட அதுக்கு பனை மரம் பேர் வச்சிங்க? சரி ஓகே, நான் மேட்ருக்கு வரேன். புளி மரத்தை பார்த்தோன்னா டே இது பேய் மரம்டா அப்படின்னு பயப்படுவான். நான் வேப்ப மரத்தை பார்த்தா டே இது சாமி மரம்டா அப்படின்னு சொல்லுவோம். புளி மரத்தை பார்த்தா ஏன் பேய் மரம் சொல்கிறோம், வேப்ப மரத்தை பார்த்தா ஏன் சாமி மரம் சொல்கிறோம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தலாமா? நம்ம வேப்ப மரம் இருக்குது பார்த்தீங்களா, வேப்ப மரத்துக்கு அடியில் நிற்கும் போது ஆக்சிஜன் நிறைய வெளிவிடுது வேப்ப மரம். அதனால் நமக்கு சுவாச பிரச்சனை இருக்காது. வேப்ப மரத்துக்கு அடியில் நிற்கும் போது அழகாக சூப்பராக ஈஸியாக சுவாசிக்கலாம். மேலும் இந்த மரத்தில் மருத்துவ பயன்கள் நிறைய இருக்குது. அதனால தான் வேப்ப மரம் கடவுளாகவும் வழிபடும் வழக்கம் கொண்டு வரப்பட்டது நம்ம மக்களிடையே. ஏன் புளிய மரத்தை பேய் மரம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளிய மரத்தில் தான் நைட்ரஜனும் கார்பன் டை ஆக்சைடும் பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் ரொம்பவும் அதிகமாக வெளியேறும். அதிகமாக வெளியேறும்போது நம்ம மரத்தடியில் நிற்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாச பிரச்சனையாக இருக்கும், மூச்சே விட முடியாது. இதனால தான் புளிய மரங்களை பார்த்தா பேய் மரம் அப்படின்னு நம்மளை பயப்படுத்தி வச்சுருக்காங்க.
எப்படி எல்லாம் சொல்லி ஏமாத்தி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? மூளை அப்படின்றது எல்லாருக்கும் முக்கியமான ஒன்று. நான் சொல்கிறது அக்னி மூளை இல்லைங்க, மனித மூளை. ஆமாங்க, என்ன கடவுள் அதை மட்டும் தான் நம்ம படைக்காமல் போயிட்டாரு பைய புள்ள. நம்ம மேத்தமெட்டிக்ஸ் கிங்கு, சயின்டிஸ்ட் கிங்கு, நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இருக்கார்ல, அவரோட மூளையை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? நீங்களே பாருங்கள். 1955 ஐன்ஸ்டீன் இறந்துடுறாரு. அவர் இறந்ததும் ஒரு சைக்காலஜிஸ்ட் அவரோட மூளையை திருடிடுறாரு. அதுக்கப்புறம் ஐன்ஸ்டீனோட மூளையை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ஒரு ரீசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணுறாரு. 40 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த சீக்கிரட்டை வெளியே சொல்கிறாரு பாருங்களேன். அதுக்கப்புறம் தலை சிறந்த சயின்டிஸ்ட் கிட்ட கொடுத்து இந்த மூளையை ரீசர்ச் பண்ண சொல்கிறாரு. ஐன்ஸ்டீனோட மூளையை ரீசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. சாதாரண மனுஷங்கள மூளையில் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது ஐன்ஸ்டீனோட மூளையில் 17% நியூரான் அதிகமாகவே இருக்குதாம்மா. அதுக்கப்புறம் மனுஷனோட மூளையில் பார்ட்டிசியல் ஓவர்குலம் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்குது. அதுக்கு பதிலாக அவர் மூளையில் பார்ட்டிசியல் லோப் அது வந்து 20% அதிகமாகவே இருந்துச்சு. இதனால தான் ஐன்ஸ்டீனோட மேத்தமேட்டிக்கல் ஸ்கில்லும் கற்பனை திறனும் ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. அவரோட மூளைக்கு இருக்கிற நாலேஜுக்கு மேத்தமேட்டிக்ஸ் கண்டுபிடிச்சி போயிட்டாரு. அவரோட மேக்ஸ்லாம் நம்ம நாலேஜுக்கு செட் ஆகுமா? வராதுங்க. என் மூளையெல்லாம் வீட்டு மூளையில் தூக்கி போட வேண்டிய மூளை. இந்த மூளை வச்சுட்டு எப்படி அந்த மேக்ஸ்லாம் நான் போட முடியும்? ஓகேவா? எனிவே, கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயம் மட்டும் எனக்கு வராது. அதில் முதல் விஷயம் மேக்ஸு. ஓகே மக்களே, ஷோவோட கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். ஷோவை பார்த்து நல்லாவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணியிருக்கணும். ஓகேங்க, போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பராக நியூஸ் ஒன்று சொல்லிட்டு போகிறேன். என்ன அது பார்த்தீங்கன்னா, கொடுப்பவர்கள் தெரியாது கேட்பது கடவுள் என்று, ஆனால் கேட்பவர்களுக்கு தெரியும் கொடுப்பது கடவுள் என்று. இதனால் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் ஹெல்ப் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்க, மீண்டும் அடுத்த ஷோவில் வரேன். நிறைய சுவாரஸ்யமான கண்டென்ட் தரேன். நான் உங்கள் மொக்க பையன் மனோஜ்குமார். டெய்லியும் கொடுத்த பேட்டா காட்டில் இருக்கும் சீட்டா இப்போ சொல்ல போகிறேன். டாட்டா.